அனைவருக்கும் வணக்கம். மாரியம்மன் அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு ஞாபகம் வருது சமயபுரத்தால் தாங்க. இந்த சமயபுரம் மாரியம்மன் கிட்ட ஒரு முறை இப்படி வழிபாடு செய்து பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீரும், தடைகள்லாம் தீரும், ஏன் தீராத நோய் கூட தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சில தகவல்களை தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லா கோவிலுக்குமே போகிறோம், வழிபாடு செய்கிறோம், நம்ம வேண்டுதல் வைக்கிறோம், எல்லாமே சரிதான். ஆனால் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு காணிக்கையை செலுத்தி இப்படி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் சமயபுரத்துக்கு போயிருக்கீங்களா, அல்லது சமயபுரம் மாரியம்மன் கிட்ட இந்த வேண்டுதல் வச்சு இது எனக்கு நிறைவேறியது அப்படின்னு உங்கள் கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சமயபுரம் கோயிலுக்கு போகிறதுக்கான சமயம் எனக்கு இன்னும் வரல அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த நேரத்திலேயே அந்த சமயபுரத்தால் மனதார நினைத்து உங்கள் வேண்டுதலை சொல்லி வேண்டிக் கொள்ளுங்க. நிச்சயமாக அதற்கான சமயம் வரும். சமயத்தில் ஓடி வந்து காப்பவள் தான் சமயபுரத்தாள். இதை பற்றிய இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போது சமயபுரத்து தாயே போற்றி என்ற வாசகத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதே போல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை தீர்க்கறதுக்கான சரியான வழி தெரியல அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். ஒரு முறை சமயபுரம் சன்னதியில் மாரியம்மன் கிட்ட இப்படி நீங்கள் முறையிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் தடையெல்லாம் தகர்ந்து நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெற செய்வாள் இந்த சமயபுரத்து மாரியம்மன் அப்படின்னு சொல்லலாம். திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கரூர், புதுக்கோட்டை அப்படின்னு சுற்று வட்டார மக்கள்கிட்ட கேட்டால் சமயபுரத்தால் தான் நீதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நீதிபதியாக இருந்து தீர்த்து வைப்பவள் இந்த சமயபுரத்தாள். வாய்க்கால் வரப்பு தகராறில் இருந்து அங்காளி பங்காளி தகராறு வர, சொத்து பிரச்சனைகளில் இருந்து சமூக தீர்வு கிடைக்க அப்படின்னு எல்லாத்துக்குமே இந்த சமயபுரத்தால் தான் மிகவும் நல்ல தீர்ப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பங்காளி தகராறு அப்படின்னு, சொத்து பிரச்சனை அப்படின்னு நீண்ட நாட்களாக தவித்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சமயபுரத்தால் கோவிலுக்கு வந்து உப்பும் மிளகும், இந்த உப்பும் மிளகும் காணிக்கையாக கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த பிரச்சனையில் இருந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு நீதிபதியாக இருந்து அருள் வழங்கக்கூடிய தர்ம தலைவி அப்படின்னு கூட நம்ம சமயபுரத்தால் சொல்லலாம். சமயபுரத்து அம்மனை நாம் எப்படி வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னு ஒரு சின்ன எளிமையான சூச்சபம் ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் சாதாரணமாக கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம். இருந்தாலும் ₹1 நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெள்ளை துணியை மஞ்சளில் நினைத்து அதில் ₹1 நாணயத்தை வைத்து முடிந்து தீய சக்திகளிடம் இருந்து கொடிய நோய்களிடம் இருந்து என்னை காத்தருளு அம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கொடிய நோயில இருந்தும் தீய சக்திகளில் இருந்தும் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஐதீகமாகவே இருக்குங்க. சாதாரணமாக நம்ம போனோம் வந்தோம் காணிக்கை கொடுத்தோம் அப்படிங்கிறத விட இப்படி நம்ம ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து வைத்த இந்த நாணயத்தை கொண்டு நம்ம காணிக்கையை செலுத்தி வழிபாடு செய்யும் போது அதற்கு மிகப்பெரும் சக்தி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது பலரும் அனுபவ ரீதியாக சொன்ன ஒரு உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். இது மாதிரி நீங்களும் செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது உடம்புல அப்படின்னா கண்டிப்பாக இந்த சமயபுரத்து அம்மனால் தீர்க்க முடியும். அதாவது கை கால் குடிச்சல், நெஞ்சு பகுதியில் வலி, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நோயால் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய கையில் ஒரு பிரச்சனை அல்லது கண் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த கண்ணீர் இப்படி விடுறவங்க திருச்சி சமயபுரத்துக்கு வந்து உடலில் எந்த பாகத்தில் பிரச்சனையோ அந்த உருவத்தை காணிக்கையாக
காணிக்கையாக செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக விரைவிலேயே அந்த பிரச்சனை குணமடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீராத நோயும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். குறிப்பிட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரியம்மனுக்கு விளக்கு போட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அப்படி நாம் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு நிறைவேறும். முக்கியமாக நம்மளால் அங்கே போக முடியல, கோவிலுக்கு என்னால் போகிறதுக்கான சமயம் வரல அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம வீட்டில் இருந்தே கூட விளக்கேற்றி அம்மனை முழு மனதார நினைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பிட்டு சமயபுரத்துக்கு மஞ்சள் துணியில் ₹1 முடிந்து வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி கூட கழிந்து போகுமா. நமக்கு திருஷ்டி இருக்குது, அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கே இது மாதிரி செய்து பாருங்கள். தீய சக்திகளை விரட்டக்கூடிய அம்பாள் அப்படின்னு சொல்கிறதால தான் இந்த மாதிரி திருஷ்டிகளை கூட நமக்கு போகும் அப்படின்னு சொல்கிறோம். சமயபுரத்தாளுக்கு இப்படி மஞ்சள் துணி காணிக்கை உண்டியில் செலுத்தணும் அப்படின்னா அதே போல் அம்மனுக்கு ஒரு புடவையும் வாங்கி கொடுக்கலாம். இது மிகவும் நல்லது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வம்சத்தை வாழையடி வாழையாக வளர செய்யக்கூடிய சமயபுரத்து அம்மன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய வீட்டில் எல்லை அம்மனாகவே திகழக்கூடியவள் இந்த சமயபுரத்து மாரியம்மன் அப்படின்னு சொல்லலாம். மாரியம்மன் சுகாசினியாக காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்வதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி சமயபுரத்து மாரியம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குங்க. தினந்தோறும் இந்த கோவிலில் பக்தர்களுடைய கூட்டம் பெருமளவில் இருக்கிறதோடு வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் பக்தர்களுடைய வருகை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பிட்டு பங்குனி கடைசி ஞாயிறு அல்லது சித்திரை முதல் ஞாயிறு அன்னைக்கு இந்த ஆண்டுக்கு ஒரு முறை சமயபுரம் மாரியம்மன் தன்னுடைய தாயை காண வருவாள் அப்படிங்கிறது இந்த ஊர் மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது சமயபுரத்தாளுக்கு சீர் கொடுப்பாங்களாம். மேலும் தாய் வீட்டு சீதனமாக இதை கருதுறாங்க. இந்த ஊரில் திருமணம் முடிந்து சென்ற பெண்களுக்கு தாய் வீட்டில் இருந்து துணிமணிகள் எடுத்து அனுப்பப்படும். இது மட்டும் இல்லாமல் வசதி இல்லாதவங்க ₹50 கூட மணி ஆர்டர் அனுப்புவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறதுக்கே ரொம்பவே நெகிழ்ச்சியான ஒரு செய்தி. அதே போல் சிலரை வீட்டுக்கு அழைத்து வந்து சீர் கொடுப்பாங்க. மேலும் இந்த சன்னதி தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது சமயபுரத்து அம்மனை பார்த்த நிலையில் இந்த தாய் இருக்கிறதால இவ்வாறு திசை மாறி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. குறிப்பிட்டு சமயபுரத்து அம்மனை பார்த்த நிலையில் இந்த தாய் இருக்கிறதால இப்படி திசை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக அம்மனுடைய சன்னதிகள் கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டது தான் வாடிக்கையாக இருக்கும். மாரியம்மன் பிறந்த இடமாகவும் இது கருதப்படுவது. விழாக்களில் சமயபுரத்து அம்மன் இங்கு வரும்போது மகிழ்ச்சியாக இருப்பது போல, திரும்பி செல்லும் போதும் சோகமாக இருப்பது போலவும் சிலையினுடைய வடிவமைப்பு இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதாவது சிலையினுடைய வடிவமைப்பு மாறிவிடுவதாகவும் கிராமத்து மக்கள் கூறி வர்றாங்க. தாயை பிரிந்து செல்வதால் மக்களுக்கு இவ்வாறு முகத்தில் சோகம் கவ்விக்கொள்வதாகவும் சொல்லப்படுது. தமிழகத்திலேயே பக்தர்களுடைய வருகை அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது. அறநிலைத்துறைக்கு அதிகமான வருமானம் பெற்றுத்தரக்கூடிய சில கோவில்களில் முக்கியமான கோவில்களாகவும் இந்த சமயபுரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. தாலி வரம் வேண்டி தாலி தங்கம் இங்கு மிக அதிக அளவில் உண்டியலில் காணிக்கையாக செலுத்தப்படுவதை பார்க்க முடியும். மேலும் ஒரு சிறப்பான சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராமனுடைய தகப்பனார் தசரத சக்கரவர்த்தி இந்த அம்மனை வழிபட்டதாகவும் இந்த தலத்து அம்மனை வழிபட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது. இந்த கோவிலுடைய வரலாற்றில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பின் போது சமயபுரம் கோவிலில் இருந்து உற்சவ சிலையை வீரர்கள் தூக்கி சென்றதாகவும் அப்போது அம்பாளை கரையில் வைத்து கால்வாய்க்குள்ளே இறக்கி வீரர்கள் கை கால் கழுவி இருக்காங்க. திரும்பி வந்து பார்த்தபோது அங்கு அம்மனுடைய சிலை இல்லையாம். அதே போல் எங்கோ தேடி பார்த்தோம், இந்த சிலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்களாம். பிறகு அந்த பகுதிக்கு விளையாட சென்ற ஒரு குழந்தைகள் இந்த சிலையை பார்த்துருக்காங்க. அதே போல் சிலைக்கு பூஜை செய்து விளையாடிட்டு இருந்திருக்காங்க. இந்த தகவல் ஊர் மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. அங்கிருந்து கோவிலுக்கு எடுத்து வர முயன்றிருக்காங்க. அப்போது ஒரு பெண்ணுக்கு அருள் சொல்லி அந்த சிலையை மீண்டும் கோவிலுக்குள்ள கொண்டு வந்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களாம்.
மக்கள் பூக்கட்டி பார்த்துருப்பாங்க. அதிலும் இந்த சமயபுரத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய சமயபுரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதாவது பூக்கட்டி அம்மன் கிட்ட உத்தரவு கேட்டிருக்காங்க. அப்போ கூட சமயபுரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களாம். எனவே ஒரு யானையை வரவழைத்து அந்த யானை எங்கு போய் நிற்கிறதோ அங்கு கொண்டு செல்வோம் அப்படின்னு முடிவு செய்திருக்காங்க. அப்போது யானையும் சிறிது தூரம் நடந்து சென்று ஒரு இடத்துல படுத்துட்டு தான் அதனால் அன்றைக்கு அந்த இடத்துல அந்த சிலையை வைத்து பூஜை செய்திருக்காங்க. இப்படி அந்த அம்மன் தான் ஆதி மாரியம்மன் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அம்மன் இவ்வளவு இந்த அம்மனுடைய மகளாக கருதப்படுகிறாங்க. இப்போதும் சமயபுரத்தில் இருந்து திருவிழா காலத்தில் இங்கு மாரியம்மன் தன்னுடைய தாயை காண வருவதாகவும் ஐதீகங்களில் சொல்கிறாங்க. அதே போல் இந்த பல்லக்கில் அம்பாள் கொண்டு வர்றதாகவும் இந்த கோவிலுடைய வரலாற்றை கேட்கும் போதே இது மிக பெரும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அம்மனை பார்ப்பதற்கே கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்கிற அளவில் இந்த நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும். என்ன நண்பர்களே, நீங்களும் சமயபுரத்திற்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.